Praise Lord children. Jesus loves all. Daily Bible ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் children. உங்களை பார்க்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒவ்வொரு நாளும் வேதத்துல கர்த்தர் உங்களை நிரப்புகிறாரு, ஞானத்தின் ஆவியினால உங்களை நிரப்புகிறாரு. பரிசுத்த வேத புஸ்தகத்தை படிக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை கட்டளையிட்டிருக்கிறாரு. கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். ஆன்டி ஜெபம் பண்றேன், நீங்களும் முழங்கால் படியிட்டு கைகளை கூப்பி கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தில் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த டெய்லி பைபிள் ஸ்கூலிலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அவர் பெற்றோர்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து அப்பா அவர்களுக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்கலாம், ஹோம்வொர்க் இருந்தாலும் ஆண்டவரை நேரத்தை ஒதுக்கி டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொண்டு வேதத்தை படிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள், ஆண்டவரை கேள்விக்கு பதில் சொல்லுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அதிகமாய் பிள்ளைகளை ஞானத்தின் ஆவினால் நிரப்புங்கப்பா. இயேசுவானவர் எப்படி ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தடைந்தீரோ, அது போல இந்த டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை நீர் விருத்தி அடைய செய்வீராக. உங்க கரத்திலே கொடுக்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். முடிவு உண்டு, நம்பிக்கை போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. ஆசீர்வதிக்கிறப்பா, நன்றி அப்பா. வரைந்து உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கிலே உன்னை நான் தாய் கருவில், வரைந்து உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கிலே உன்னை நான் தாய் கருவில், காத்திடுவே உன்னை கண்மணி போல் திவ்ய காலமெல்லாம், காத்திடுவே உன்னை கண்மணி போல் திவ்ய காலமெல்லாம், எந்த திவ்ய காலமெல்லாம். முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்று தீங்கை காண்பதில்லையே. பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்று தீங்கை காண்பதில்லையே. உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும்.
வந்திடுவேன். உன்னை பெருக பண்ணுவேன், பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலனில்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் பொழுது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் பொழுது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. 4ஆம் வசனம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். 5ஆம் வசனம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் பொழுது மாயக்காரர் போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்துகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்த்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 6ஆம் வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். 7ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். 8ஆம் வசனம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். 9ஆம் வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. 10ஆம் வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. 11ஆம் வசனம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். 12ஆம் வசனம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். 13ஆம் வசனம். எங்களை சோதனைக்கு உட்படாத பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. 14ஆம் வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். 15ஆம் வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். 16ஆம் வசனம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரைப் போல முகவாடலாயிராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்த்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 17ஆம் வசனம். நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெயை பூசி உன் முகத்தை கழுவு. 18ஆம் வசனம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். 19ஆம் வசனம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். 20ஆம் வசனம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. 21ஆம் வசனம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். 22ஆம் வசனம். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். 23ஆம் வசனம். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். 24ஆம் வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. 25ஆம் வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா?
26ஆம் வசனம், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. 27ஆம் வசனம், கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். 28ஆம் வசனம், உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறதென்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. 29ஆம் வசனம், என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையும் அவைகளில் ஒன்றை போல் ஆகிலும் உடுத்தியிருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 30ஆம் வசனம், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடிபிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா. 31ஆம் வசனம், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். 32ஆம் வசனம், இவைகளை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். 33ஆம் வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். 34ஆம் வசனம், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அனுதின பாடுகள் போதும். ஆமேன். ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், இப்பொழுதும் கூட மத்தேயு 6ஆம் அதிகாரம் நாம் முழுசாக படித்தோம் இல்லையா? இப்பொழுதும் கூட இதோடைய விளக்கத்தை நம்ம தியானம் பண்ணுவோமா? பாருங்க, ஏசப்பா சொல்கிறாரு, கவலைப்படாதிருங்க. ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அது உணவுக்காக கவலைப்படுதா? அது நான் போஷிக்கிறேன் இல்லையா? அதுபோல் காட்டு புஷ்பங்களை பாருங்க, அது எவ்வளோ அழகழகாக கலர் கலராக இருக்குது. அது எதுக்காவது கவலைப்படுதா? அதை நான் அழகாக உடுத்தி விற்கிறேன் இல்லையா? அதுபோல் நீ உணவுக்காக கவலைப்படாத, உடைக்காக கவலைப்படாத, நான் உன்னை போஷிப்பேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் சொல்லலாம், ஆண்டி எங்களுக்கு உணவு உடையெல்லாம் இருக்குது ஆண்டி, ஆனால் எப்படி படிக்கிறது, எப்படி நான் படிக்க போகிறேன்னு எனக்கு தெரியலையே, எப்படி எக்ஸாம் வரப்போகுது, நான் எப்படி மார்க் எடுக்க போகிறேன்னு தெரியல, அதுக்காக நான் கவலைப்படுறேன் ஆண்டி அப்படி நீங்கள் சொல்கிற பிள்ளைகளாக இருந்தால் ஏசப்பா சொல்கிறாரு, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதாவது ஏசப்பா சொல்கிற வார்த்தை, அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் முதலாவது தேடணுமா. எப்படி தேடணுமா? லாஸ்ட்டாக கிடையாது, முதலாவது நீங்கள் தேடினீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஏசப்பா உணவையும் கூட கொடுப்பாரு, உடையும் கூட கொடுப்பாரு, நீங்கள் படிக்கிறதுக்கு ஞானத்தையும் கூட கொடுப்பாரு. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? அப்போ ஒரு நாளில் முதலாவது நேரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கர்த்தருக்கு கொடுங்க. நீங்கள் எப்படியும் காலையில் எழுந்தவுடனே என்ன பண்ணுவீங்க, சாப்பிடணும், ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு தான் நீங்கள் ஓடுவீங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்கூல் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 8 o'clock ஸ்கூலுக்கு நீங்கள் போனோன்னா என்ன பண்ணுங்கள், 6:30க்கே எழுந்து ஒரு அரை மணி நேரம் என்ன பண்ணுங்கள், அந்த முதலாவது நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. ஓகேங்களா? 6:30க்கெலாம் எழுந்து பல் துலக்கிட்டு என்ன பண்ணுங்கள், காஃபி குடிச்சிட்டு முட்டி போட்டு முழங்கால் படியிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு பாடலை பாடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, ஒரு பாடலை பாடி முழங்கால் படியிட்டு ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லி, ஏசப்பா இரவு முழுதும் நல்ல உறக்கத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி அந்த நாளை கர்த்தர் கையில் கொடுங்க. ஏசப்பா நான் ஸ்கூல் போகிறேன், நான் நல்லா படிக்கணும், எனக்கு ஞானத்தை கொடுங்க ஏசப்பா, உங்கள் கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பான்னு ஏசப்பா கையில் அந்த நாளை கொடுத்து, இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து கொடுங்க ஏசப்பான்னு ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு போங்க. ஓகேங்களா? இது மாதிரி முதலாவது நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நேரம் இருந்தால் நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நீங்கள் ஸ்கூலை விட்டு வந்த உடனே கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்நாக்ஸ் ஏதோ சாப்பிட்டுட்டு உடனே என்ன பண்ணுங்கள், முழங்கால் படிட்டு ஏசப்பா என்னை ஸ்கூலில் அழகாக பாதுகாத்தீங்க, ரொம்ப நன்றி ஏசப்பான்னு முதலாவது கர்த்தருக்கு நேரத்தை கொடுங்க. இப்படியாக நீங்கள் முதலாவது கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்குற பிள்ளைகளாக, ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ மட்டும் இல்லை, படிப்புக்கு மட்டும் இல்லை, எதிர்காலத்தில் கூட நீங்கள் எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களை அழகாக அருமையாக நடத்துவார். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இந்த டெய்லி பைபிள் ஸ்கூலில் கலந்து கொள்ளுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயமாக அருமையாக நடத்துவார். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ ஆன்ட்டி கேள்வி கேட்கலாமா? சில்ட்ரன்ஸ் கேள்வி கேட்கலாமா?
அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா டேஷ் உனக்கு பலனளிப்பார். ஆ மறைமுகமாய், ஆ வெளியரங்கமாய், இ தனியாய். சரியான விடைய ஆன்ட்டிக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.